வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பாதி பூசணிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது, இவ்வளோ பெருசு கட் பண்ணணும். தக்காளி ஒரு தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு ஒரு அரை டம்ளர் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், மல்லி இலை, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் எடுத்து வச்சுருக்கிற அந்த அரை டம்ளர் பருப்பையும் கொட்டிக்கலாம். அந்த பருப்புக்கு ஏற்ற அளவு தண்ணி 1 டம்ளர் அளவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். மொத்தம் 1.5 டம்ளர் தண்ணி. இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வேகணும். அடுத்ததாக கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருந்த 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருந்த பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தூள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா இந்த பூசணிக்காயில் நல்லா அப்படியே ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டோம். நல்லா அப்ளை ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்கள், பூசணிக்காய் ஒரு முக்கால்வாசி வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ பருப்பு விசில் அடங்கிடுச்சு. பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைனா பாருங்கள், பருப்பை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பூ மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்கள் மூடி வைக்காமலே 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை நீங்கள் சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம்.
சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.